ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு அவர் சேனல் டேட்டா வித் மாரி. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸெல்ல இருக்கிற வொர்க் டே ஃபங்ஷன பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த கன்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. அத விட முக்கியமான விஷயம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான பிரஸ் பண்ணி, ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸெல்ல இந்த வொர்க் டே ஃபங்ஷன் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்ப நம்ம ஒரு வொர்க்க ஸ்டார்ட் பண்றோம்ன்னு வைங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வொர்க்க ஸ்டார்ட் பண்றோம். அடுத்த 10 நாள்ல நம்ம இந்த வொர்க்க முடிக்க போறோம்னா, அடுத்த 10வது நாளுக்கான இந்த வொர்க்கிங் டேட் என்னன்றத நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது இந்த வொர்க் டே ஃபங்ஷன். ஓகேங்களா? இந்த வொர்க் டே ஃபங்ஷன்ல வந்து நம்மளுக்கு வந்து எது எது இன்க்ளூட் ஆவாதுன்னா, நம்ம வீக்கெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆவாது. ஓகேங்களா? சாட்டர்டே, சண்டே நம்மளுக்கு டிஃபால்ட்டா நம்மளுக்கு இந்த ஃபங்ஷன்ல இன்க்ளூட் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷனலா வேணா நம்ம ஹாலிடேஸ நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதோட சின்டாக்ஸ்ன்னு பார்க்கிறப்போ என்னன்னா, நம்மளுக்கு வந்து இதுல 3 ஆர்குமென்ட் இருக்கும். இந்த 3 ஆர்குமென்ட்ல என்னென்னன்னா, ஒண்ணு ஸ்டார்ட் டேட், ஒண்ணு நம்பர் ஆஃப் டேஸ், 3 ஒன் வந்து ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேஸ்ன்றது நம்மளுக்கு வந்து ஆப்ஷனல் ஆர்குமென்ட் ஓகேங்களா? ஸ்டார்ட் டேட்ன்றது நம்ம எப்போ வொர்க்க ஸ்டார்ட் பண்றோமோ, அதுதான் ஸ்டார்ட் டேட். இப்ப டேஸ்னா எதுனா, இப்ப நம்ம எப்படி சொல்றதுன்னா, இப்ப நான் ஒரு 10 டேஸ்ல முடிக்க போறேன், இல்ல 1 மந்த்ல முடிக்க போறேன்னா, அந்த நம்ம டேஸ குடுக்குறது தான் இங்க டேஸ்ன்னு சொல்றது. இதுக்கான நம்ம எக்ஸாம்பிள் சினாரியோஸோட பார்க்கலாம் வாங்க. இப்ப எப்படி சொல்றதுன்னா, என்கிட்ட ஸ்டார்ட் டேட் இருக்கு ஓகேங்களா? இந்த ஸ்டார்ட் டேட்ல வந்து நம்ப இப்போ 4 டேஸ்ல, 5 டேஸ்ல முடிக்க போறோம். நம்மளுக்கு டேஸ் குடுத்துட்டாங்க. ஸோ, இதுக்கான வொர்க்கிங் டேவ நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் வொர்க் டே குடுத்துட்டு ஜஸ்ட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. ஸ்டார்ட் டேட் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே ஆல்ரெடி இருக்கு குடுத்தாச்சு. ஜஸ்ட் கம்மா குடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா, நம்பர் ஆஃப் வொர்க்கிங் டேஸ். நான் வந்து இந்த இத்தன டேஸ் தான் நான் பண்ண போறேன்றத நான் மென்ஷன் பண்றேன் ஓகேங்களா? இப்ப நான் 9/9 ஸ்டார்ட் பண்ற வொர்க் அடுத்த 4 டேஸ்ல முடிக்க போறேன். அதுக்கான டேட் என்னன்னா 9/13. சேம் இதே தான் நம்ம வந்து பிளஸ்லயும் பண்ணிக்கலாம். நம்ம மைனஸ்லயும் குடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப 8ஆம் தேதி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த வொர்க்கு. ஆக்சுவலா அது வந்து நான் 2 நாள் முன்னாடியே முடிச்சிருக்கணும். அதுக்கு பிஃபோரே நான் முடிச்சிருக்கணும். ஆனா ஸ்டார்ட் பண்றது எப்போதான்றப்போ நம்மளுக்கு என்னன்னா டார்கெட் டேட் வந்து 8/15. செகண்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ என்னன்னா, இப்ப ஆல்ரெடி நான் ப்ரீவியஸா சொன்ன மாரி, நம்மளுக்கு வந்து இதுல வந்து வீக்கெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படி சொல்றேன்னா, இப்ப பாருங்க சேம் அதே ஃபங்ஷன் தான். ஈக்குவல் வொர்க் டே குடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் ஸ்டார்ட் டேட் வந்து ஓகே குடுத்துட்டேன். இப்ப டேஸ் வந்து என்ன பண்ண போறேன்னா, -4 டேஸ் நான் குடுத்துட்டு ஜஸ்ட் பிராக்கெட்ட குளோஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, 9/13ன்ற டேஸ் எனக்கு ஸ்டார்ட் டேட். ஆக்சுவலி நான் அத 4 நாள் முன்னாடி முடிச்சிருக்கணும். 9/13 பார்க்குறப்ப நம்மளுக்கு ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே 4 நாளுக்கு பேக்ல போறப்ப நம்மளுக்கு எப்ப முடிச்சிருக்கணும், அந்த வொர்க் வந்து 9/9க்கு முடிச்சிருக்கணும். சேம் அதே தான். இப்ப நம்ம அடுத்த இதுக்கு பார்க்கலாம் பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன், டிராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்ப 9:23க்கு நான் ஸ்டார்ட் பண்ற வொர்க்க, அடுத்த 1 நாள்ல முடிக்க போறேன். நெக்ஸ்ட் டேட் எனக்கு 9:24. அதுவே 8:17க்கு பாருங்க. இப்ப 3 டேஸ்ல நான் முடிக்க போறேன். பட் எனக்கு வந்து 3 டேஸ் பார்க்குறப்போ என்னன்னா 8:18, 8:19, 8:20 தானே வரணும். ஏன் இங்க எனக்கு 21 வருதுன்னு கேட்கலாம் நீங்க. பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்க 8:20 8:17ன்றது நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆவுது வந்து நம்மளுக்கு சாட்டர்டே, சண்டே. ஸோ நம்மளுக்கு இது இன்க்ளூட் ஆவல. அதுக்கப்புறம் வரது தான் இந்த 8:19, 8:20, 21 இந்த 3 டேஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இன்க்ளூட் ஆயிருக்குங்க. அதனால நம்மளுக்கு 8:20 டேஸ்ன்னு வருதுங்க. நம்மளுக்கு இந்த வந்து வீக்கெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்பவுமே இன்க்ளூட் ஆவது இந்த வொர்க் டே ஃபங்ஷன்ல. 3 சினாரியோ. 3 சினாரியோ என்னன்னா, இப்ப என்கிட்ட சம் ஸ்பெசிஃபிக்கா ஹாலிடேஸ் இருக்கு. ஸோ எனக்கு என்னதான் இருந்தாலுமே எனக்கு இதுல வந்து இந்த 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 நான் வொர்க் பண்ற டேஸ்ல வந்து இந்த டேஸ்லாம் வந்ததுன்னா, அது வந்து ஹாலிடே. நான் வொர்க்கே பண்ண மாட்டேன். எனக்கு அத இன்க்ளூடே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வாங்க பார்க்கலாம். ஈக்குவல் வொர்க் டே குடுத்துட்டு, ஓப்பன் பிராக்கெட், ஸ்டார்ட் டேட் குடுத்துட்டேன். எண்ட் டேட் வந்து எனக்கு 15 டேஸ், 5 டேஸ்ன்றத நான் மென்ஷன் பண்ணிட்டு, ஜஸ்ட் பிராக்கெட்ட குளோஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா, நான் ஹாலிடேஸ் இதுல இன்க்ளூட் பண்ணல. ஓகேங்களா? இன்க்ளூட் பண்ணாம பார்க்கிறப்ப எனக்கு ஜெனரலா அது எத்தன நாள்ல முடிக்க போறேன்னு நம்மளுக்கு டேட் வந்துடுச்சு. இப்ப நான் ஹாலிடேஸ் இன்க்ளூட் பண்ணி நான் பார்க்க போறேன். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, சேம் வொர்க் டே ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ண போறேன். வொர்க் டே, ஸ்டார்ட் டேட் வந்து நம்மளுக்கு வந்து குடுத்தாச்சு. நம்பர் ஆஃப் டே எவ்வளோ ஒர்க் பண்றோமோ குடுத்தாச்சு. ஜஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், 3 ஆர்குமென்ட் ஹாலிடேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஹாலிடேஸ்ல வந்து நான் இத மென்ஷன் பண்ண போறேன். எனக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா, எனக்கு இன்க்ளூடே பண்ணக்கூடாது எனக்கு. அதெல்லாம் வொர்க்கிங் டேவே கிடையாது. எனக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு எனக்கு ஆன்ஸர் குடுன்னு நான் சொல்றேன். ஜஸ்ட் இப்ப பிராக்கெட்ட குளோஸ் பண்றேன் பாருங்க குடுத்துட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆன்ஸர் வந்திருக்கு. என்னன்னா, நம்மளுக்கு வந்து நார்மலா ஃபர்ஸ்ட் பார்க்கிறப்போ நம்மளுக்கு வந்து 8 நம்ம ஹாலிடேஸ் இன்க்ளூட் பண்ணாம பார்க்கிறப்போ நம்மளுக்கு வந்து 8:22ன்னு வந்திருக்கு. அதுவே ஹாலிடேஸ் இன்க்ளூட் பண்றப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டே இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா, பிகாஸ் நம்மளுக்கு வந்து பொங்கல்ன்ற இந்த டே வந்து நம்மளுக்கு ஹாலிடே. ஸோ நம்ம அத வந்து வொர்க்கிங் டேல நம்ம கணக்கு எடுத்துக்க மாட்டோம். நம்மளுக்கு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இந்த மாரி வொர்க்கிங் டே மண்டே டூ ஃப்ரைடே வரது எல்லாமே நம்மளுக்கு வந்து வொர்க்கிங் டே. அது வந்து நம்ம சப்போஸ் ஹாலிடேவா நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா, அது வந்து நம்மளுக்கு வொர்க்கிங் டேல இன்க்ளூட் ஆவாது. அதே மாரி தான் சேம் இங்க பாருங்க 9 டூ வந்து நம்மளுக்கு வந்து 11:15 வந்திருக்கு. ஏன்னா 9 டூல வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து 9/6ன்றது ஒரு ஹாலிடே இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து மிலாட் நபின்னு ஒரு ஹாலிடே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ, அதனால அத வந்து வொர்க்கிங் டேவா கால்குலேஷன் பண்ணல. அத ஹாலிடேவா இன்க்ளூட் பண்ணிட்டு நம்மள என்னக்கு என்ன வந்திருக்குன்னா, நம்மளுக்கு வந்து 11:18ன்ற ஆன்ஸர் நம்மளுக்கு வந்திருக்கு. 11:15லேருந்து 11:18ன்றது நம்மளுக்கு வந்திருக்கு.
ஸோ உங்களுக்கு இந்த கன்டென்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.